மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். புதுச்சேரியில் புலம்பி தள்ளி இருக்கக்கூடிய விஜய், பொலந்து கட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி போலீஸ் என்ன கேள்வி கேட்டாங்கப்பா அந்த போலீஸ். ஒரு லேடி போலீஸா இருந்தாலும் ஆனா புஷி ஆனந்த் அவங்க கையில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு படாத பாடுபட்டுட்டாரு. ஆனா விஜய்க்கு அது என்ன தெரியல, ஏதோ நோய் வந்துருச்சா என்னன்னு தெரியல. புதுச்சேரி போனாலும் திமுகவை பத்தி அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஆளக்கூடிய அரசு பத்தியோ அல்லது அவங்கள மேல இருந்து ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவை பத்தியோ ஒரு வார்த்தை வரல. அங்க போய் திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு புதுச்சேரியில போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு வந்துருக்கிறாரு. இதுல ரேஷன் கடையை பத்தி விஜய் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அன்பு தற்குறி நண்பர்களே, இந்த ரேஷன் கடை மேட்ரு மட்டும் கேளுங்க. விஜய் அண்ணா எவ்வளவு பெரிய அறிவாளி, அவருக்கு எழுதி கொடுக்குற அறிவாளி எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ புதுச்சேரியில விஜய் விஜய் அங்க ரோடு ஷோ நடத்துவாரு அப்படின்னு கேட்டாங்க. ரோடு ஷோலாம் அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் முதலமைச்சரை போய் பார்த்தாங்க, எஸ்பியை போய் சந்திச்சாங்க, அனுமதி இல்லை. அதுக்கடுத்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுங்க, அதெல்லாம் முடியாது, பொதுக்கூட்டம்லாம் அனுமதி கிடையாது. அதுக்கடுத்து ஒரு கடத்துல மக்கள் சந்திப்பு அப்படின்ற பேர்ல 5000 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். வெறும் 5000 பேர், அதுவும் ஒரு மைதானத்துக்குள்ள நல்ல கதவு டோரு எல்லாமே போட்டு செவரெல்லாம் இருக்கும். உள்ள என்ட்ராகும் போதே நீ உள்ள நுழையும் போது உனக்கு கையில QR கோடு இருக்கணும். இந்த QR யார் கையில இருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். 5000 பேர் தான் அலோவ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில இருந்து யாரும் வரக்கூடாது, வெறும் புதுச்சேரியை சேர்ந்த நபர்கள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். இப்படி பல வகையான கட்டுப்பாடுகள் போட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அண்ணா 10 நிமிடத்திற்கு முன்னாடியே வந்துட்டாரு. வாவ், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு செய்தி. என்னது, விஜய் சீக்கிரமா வந்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு சீக்கிரமா வர முடியும் அப்படின்னா, இவர் இத்தனை நாளா சினிமா ஷூட்டிங் எப்படி சீக்கிரமா போயிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி சீக்கிரமா வர முடியும், வர தெரியும். ஆனா என்னன்னா, தமிழ்நாட்டுல எங்கேயாவது நடக்கும் போது இவரு தாமதமா வர மாதிரியும், ரோடெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரியும் நடிகர் வந்தா பார்க்கதான் செய்வாங்க. இதெல்லாம் காட்டி பில்டப், நானும் ஒரு ஆள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேணும்னேதான் இவர் கரூருக்கு தாமதமா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க நிரூபணம் ஆகுது. சரி, இப்போ அந்த மைதானத்துல வெளியில ஒரே ஒரு கேட் இருக்குது. இங்க 5000 பேரை உள்ள போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீஸான உடவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. ஆனா மேடையில ஏறினதுக்கு பிறகு விஜய் காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. இந்த ஆளக்கூடிய இந்த அரசுக்கு நான் நன்றி சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நான் நன்றி சொல்றேன், எப்படி ஒரு போலீஸ் நடந்துக்கணும்ன்றது இவங்கள பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. புஷி ஆனந்த் ஒரு பக்கம் சொல்றாரு, தமிழ்நாடு போலீஸ் இன்னும் பெரிய ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி நீங்க பேசுவீங்களே, இங்க பாருங்க புதுச்சேரி போலீஸை பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. புஷி ஆனந்த் சேம் டைலாக் தான் பேசினாரு. அப்போ புதுச்சேரி போலீஸ் என்னவோ பெரிய லெவல்ல உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்தா மாதிரியும், தமிழ்நாடு காவல்துறை இவங்களுக்கு எதுவுமே தரல, பெரிய அராஜகம் செஞ்ச மாதிரியும் ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல உருவாக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சின்றது வேணா. வெறும் 5000 பேர் ஒரு மைதானத்துக்குள்ள, அங்க இருந்து ஒரு கேட்டுக்குள்ள குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அலோவ் பண்ணக்கூடிய ஒரு மைதானத்துக்குள்ள நடக்கிறதுக்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. இதுல உங்களுக்கு பல நேரம் அலக்கழிச்சிருக்கிறாங்க. இங்க இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது, போகும்போது எஸ்பி இல்ல, ரோடு ஷோ நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது சொல்லி அலக்கலைக்கு புஷி ஆனந்த் வெளியில வந்து இன்டர்வியூ கேட்கறாங்க, மைக்ல நிருபர்கள் பேட்டி கேட்கறாங்க. அப்படி வாயை கூட திறக்க முடியாத அளவுக்கு வாயடிச்சு போய் புஷி ஆனந்த் வெளியில வந்தாரு. போலீஸ் இன்னைக்கு காலையில தடியடி நடத்தினாங்க. அதுதான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். போலீஸ் போட்டு தடியடி நடத்துறாங்க. தடியடி நடத்தினாலும் புதுச்சேரி சூப்பர் போலீஸ். ஏன், அங்க பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது, அதனால இவங்க சூப்பர் போலீஸ். அது இல்லாம இன்னைக்கு அங்க எஸ்பி, அங்க ஒரு லேடி எஸ்பி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க புஷி ஆனந்த் இன்னைக்கு கேட்காத கேள்வி கேட்டாங்க. ஏன்னா புஷி ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டம் பெரிய அளவுல உள்ள வரல, ஏன்னா QR இருக்கவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணணும் அப்படிங்கும்போது பெரிய அளவுல கூட்டம் இல்ல. அதுக்கடுத்து புஷி ஆனந்த் மாதிரி நபர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் உள்ள ஏத்த பார்த்தாங்க, வா எல்லாரும் உள்ள ஏத்த பார்த்தாங்க. அதோட அந்த லேடி எஸ்பி கடுமையான கேள்வி கேட்டாங்க. புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட அடிக்காத குறைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கடுமையான கேள்வி. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ ஆள் கிடையாது, நாங்க சட்டப்படி தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கடுமையா புஷி ஆனந்த் போட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு உள்ள விட்டு கரூர்ல எத்தனை பேர் செத்து போனாங்க, அந்த மாதிரிலாம் இங்க அலோவ் பண்ண முடியாது. அவ்வளவு கோவத்தோட அவ்வளவு ஆக்ரோஷத்தோட புஷி ஆனந்த் நோக்கி அந்த கேள்வி கேட்கறாங்க. மேம் சாரி மேம் சொல்லி அங்கத்துல அப்படி கூனி குறுக்கி போய் பம்மி பதுங்கி ஓடி வந்தாங்க. அப்ப இப்படி எல்லாம் நடந்து உங்களை போட்டு உங்க கட்சியோட பொது தலைவரை மிரட்டுறாங்க. அவங்க சூப்பர் போலீஸா. கட்சி தொண்டர்கள் மேல ரசிகர்கள் மேல தடியடி நடத்தினாங்க, அவங்க சூப்பர் போலீஸா. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இங்க அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டுமே உள்ள அலோவ்டு அப்படிங்கிறாங்க, இவங்க சூப்பர் போலீஸா. இவங்களுக்கு அங்க ஒரு பாராட்டு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தன்னோட பேச்ச ஆரம்பிச்சாரு.
அதுக்கடுத்து விஜய் அண்ணாவுடைய பேச்சு. எப்பா விஜய் அண்ணா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாத்துப்பா. யாருதான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு தெரியல. ஒரே டெம்ப்ளேட். அதாவது விஜய் நடிச்ச டைரக்டர் பேரரசு இருப்பாரு. அவரோட படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ல இருக்கும். ஹீரோ இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கிரிஞ்சித்தனம் பண்ணுவாரு, அதுக்கடுத்து அவங்க அப்பாவுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு ஊர்ல பிரச்சனை ஆயிரும், சென்னையில இருந்து வேற ஊருக்கு போவாரு. இதுதான் அந்த பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வச்சு ஒரு 10 படம் எடுத்திருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் படத்தை எடுத்தவங்க போதைப் பொருள், ஒரு மாஃபியா கும்பல், ஒரு கடத்தல் கும்பல், அங்க ஒரு சரக்கு சிக்கிக்கும், போய் அதை மீட்டு கொண்டு வரணும். இந்த ஒரு பேட்டர்ல லோகேஷ் கனகராஜ் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஜயோடைய அந்த அரசியலுமே ஒரே பேட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல மேடைக்கு போறாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு. இதுவும் போன தடவை அந்த ஜேபிஆர் காலேஜில் நடந்துச்சு, அந்த இடத்துல அதையும் மறந்துட்டாப்புல. எப்பயுமே உள்ளதான் மறப்பாரு. போன தடவை அதையும் மறந்துட்டாரு. நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிப்பாரு. அதுக்கடுத்து நீங்க வேற நாங்க வேற இல்ல, நீங்க புதுச்சேரியா இருந்தாலும் நாங்க தமிழ்நாடா இருந்தாலும் நீங்க வேற நாங்க வேற இல்ல, எல்லாருமே ஒண்ணுதான். நம்மளோட வீடு வேறையா இருந்தாலும், ஊரு வேறையா இருந்தாலும், நாடு வேறையா இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. புதுச்சேரி வேற நாட்டுல இருக்குதான். இவரு தான் தலைவர். இவருக்கு ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்திருக்கான். வேற வேற மாநிலம் சொல்லியிருந்தா கூட அது மாநிலம் கூட சேராது. அது ஒரு யூனியன் பிரதேசம், இது ஒரு மாநிலம். வேற வேற நாட்டுல இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்போ புதுச்சேரி வேற ஒரு நாட்டுல இருக்குது, தமிழ்நாடு வேற ஒரு நாட்டுல இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த இடத்துல தன்னோட பேச்சோட ஆரம்பமே அவ்வளோ ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு பேச்சோட தான் விஜய் அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்து சரி ஓகே, நான்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன். இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்தாலும் திமுக அதை செஞ்சிச்சு, திமுக இப்படி போச்சு, திமுக அங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு சொல்லி எதுக்குமே கடைசி வரைக்கும் ஆதாரங்களே சொல்லாம குற்றச்சாட்டுகளை முன் வைப்பாரு. புதுச்சேரிக்கு இன்னைக்கு போறாரு. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அந்த இடத்துல நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி குறித்தோ அல்லது அவங்களுடைய கூட்டணி பாஜக குறித்தோ இல்லது இவங்களுடைய ஆட்சின்ற பேர்ல மேல டெல்லியில இருந்து இவங்களை எல்லாமே அடக்கி ஆள்றாங்களே அந்த பாஜக குறித்தோ விஜய் பேசுவாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன். பார்த்தா சொல்றாரு, இங்க ஒரு சிறப்பான அரசு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எடுத்தோடனே புகழ் மாலை பாடுறாரு. புதுச்சேரியில சிறப்பான அரசு நடந்துட்டு இருக்குது, அதான் பின்னாடி வரேன். இங்க ஒரு சிறப்பான அரசு நடந்துட்டு இருக்குது, திமுக இதை பார்த்து பாடம் கத்துக்கணும், நீங்க கத்துக்க மாட்டீங்க, 2026 நாங்க உங்களுக்கு கத்து கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அவர் மெதப்புல இருக்காப்ல, நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிருவோம், படம் 1000 கோடி பட்ஜெட்னு சொல்லி ஒரு படம் 1000 கோடி பட்ஜெட் அடிச்சது கிடையாது. இங்க நாங்க ஆட்சியை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முழு தெம்போட மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. இல்ல என்ன தெரியுமா, 2026 விஜய் ஒரு படுதோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் சினிமாவுக்கு போகும்போது அவர் விட்டு வந்த இடம் கூட அவர் கிடைக்காது. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி செய்திகள் வருது. அதனால விட்டு வந்த இடம் கூட விஜய்க்கு அங்க பேலன்ஸ் இருக்குமாங்கிறது பெரிய சந்தேகக்குறி. அப்போ இந்த அரசை பார்த்து திமுக நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. என்ன இந்த அரசு செஞ்சுட்டாங்க? இப்ப தமிழ்நாட்டுல நீங்க எங்க ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு இடமோ கேட்டாலும் அந்த இடத்துல உரிய பாதுகாப்போடு தமிழ்நாடு போலீஸ் கொடுக்க தானே செஞ்சாங்க. இப்ப கரூர்ல கேட்டீங்க, போலீஸ் உங்களுக்கு 3 இடங்களை காட்டுறாங்க, நீங்க போலீஸ் போய் இந்த இடங்களுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும் போது, அப்ப எப்ப இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த இடத்துல அமராவதி ஆறு இருக்கு, இங்கெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இந்த இடத்துல வச்சுக்கோ, நீ 10,000 பேர் கேட்கிற, 15,000 பேர்னால இந்த இடம் கெப்பாசிட்டி தாங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. நீ 10,000 பேர் கேட்ட, பொதுவாகவே காவல்துறையோட ஒரு புரோட்டோகால் என்னன்னா 50 நபர்களுக்கு ஒரு போலீஸ். அதாவது விஜய் கரூர்ல பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா, அதே வேலுசாமிபுரத்துல அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங் நடத்தினாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு 190ல இருந்து 120ல இருந்து 190 போலீஸ் மட்டும் தான் அந்த இடத்துல போடப்பட்டது, 50 நபர்களுக்கு ஒரு போலீஸ். ஆனா விஜய் அதே இடத்துல கூட்டம் கொண்டும் போது அதே 10,000 நபர்களுக்கு 20 பேருக்கு ஒரு போலீஸ், கிட்டத்தட்ட 590 போலீஸ் விஜய் கூட்டத்துக்கு போடப்பட்டது. ஏன்னா அது ஒரு தற்கொலை கூட்டம், மரத்துல ஏறும், அங்கங்க தாவும், உயர கடிக்கும் அப்படிங்கறதால. ஏன்னா சமீபத்துல போலீஸ்காரங்க கையெல்லாம் கடிச்சு விட்டாங்க, போலீஸ் தடுக்க போன போலீஸ் இந்த மிருதன் படத்துல ஜாம்பிலாம் வரும் தெரியுமா, இங்கிலீஷ் படத்துல ஜாம்பி, அந்த மாதிரி ஜாம்பி மாதிரி கைய காலெல்லாம் கடிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு 50 நபர்களுக்கு போடுற போலீஸ 20 நபர்களுக்கு ஒரு போலீஸ் எல்லாம் போட்டு நியமிச்சு கொடுத்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கான எல்லா ஏற்பாடு, நீ உன்னை பத்தின பாதுகாப்பு சிந்திக்கலனாலும் காவல்துறை உனக்கான பாதுகாப்பு சிந்திக்குது. இவ்வளவோ உனக்கு செஞ்சு கொடுத்து அந்த இடத்துல பாதிக்கப்படும் போது நீ விட்டுட்டு ஓடிட்ட, எனக்கு என்ன விட்டுட்டு பனையூர்ல போய் பதுங்கிட்ட. ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அவங்கள பாதுகாப்பா கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல போய் ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து நெஞ்சு அழுத்தி விட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்து எல்லா உதவியிலும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த போலீஸ் தப்பான போலீஸா? புதுச்சேரியில உன்னை அடிச்சு தடியடி நடத்தி புஷியானந்த கேட்காத கேள்வியை கேட்டு QR கோடு இருக்க மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவேன் சொல்லி இவ்வளவு கட்டுப்பாடு போடுறவங்க உங்களுக்கு நல்ல போலீஸா? அப்ப என்னன்னா, புதுச்சேரியில விஜய் தேர்தலில் போட்டிடுவாரு. அங்க தேர்தலில் போட்டியிடும் போது என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு வேணும், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்கலாம்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு. அந்த முடிவுக்கான ஒரு அச்சாரமா தான், ஒரு முதல் படியா தான் இன்னைக்கு அவரை போய் புகழ்ந்துட்டு வந்திருக்காரு. இங்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்குது, திமுக இதை பார்த்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கடுத்து ஏன்னா விஜயோட அந்த பேட்டர்ன்லாம் சிங்கிள் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ராமா காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்று வாங்கி தின்ன பண்ணு, இப்படி டைலாக் ஃபர்ஸ்ட் பேசுவாரா. அதுக்கடுத்து இந்த புதுச்சேரினாலே பிள்ளையார் கோயில், அங்க இருக்கிற சர்ச்சு,
இங்க இருக்கிற புதுச்சேரி பீச் அப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஊரை பத்தின ஒரு புகழ் இருந்து பேசுவாரு. இதெல்லாம் உடனே அப்படியே ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒரே பேட்டர்ல எழுதி கொடுக்குறான். அதுக்கடுத்து இந்த ஊர்ல என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் என்ன வந்தாரு, ஆஹா என்ஆர் காங்கிரஸை பத்தியும் பாஜகவை பத்தியும் இன்னைக்கு பேசிடுவாரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றிய அரசு கிட்ட மாநில அந்தஸ்து கேட்டு புதுச்சேரி தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. அதை இந்த ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்கல. அப்போ ஒன்றிய அரசு என்ன கேட்கணும், நீ ஒன்றிய அரசு ஏன் இந்த மாதிரி வஞ்சிச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டியதுதானே. இந்த ஒன்றிய அரசு யார், பாஜக இப்படியேதான் வேலை, மாநில கட்சிகளை ஒடுக்குறதா இவங்களுக்கு வேலை அப்படின்னு பாஜகவை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இங்க மாநில அந்தஸ்து கேட்டு பல கோரிக்கைகள் அனுப்பப்பட்டது, 16க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படி சொல்லி வேற செய்தி வாசிக்கிறார். அந்த இடத்துல ஒரு 10 பேப்பர் அப்படி கையில எடுத்து வச்சாரு. 10 பேப்பர் எடுத்துக்கிட்டு செய்தி வாசிக்கிறாரு. இது செய்தி வாசிக்க நான் சன் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும்ப்பா, நீ எதுக்குப்பா பேசுறதுன்னு 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ தான். அதை கடைசி 6 நிமிஷத்துல 5 நிமிஷத்துக்கு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. ஓகே, மாநில அந்தஸ்து அப்படின்றாரு. அதுக்கடுத்து புதுச்சேரியில ஒரு ஐடி கிடையாது, இங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை தேடுறதுக்கு ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ஐடி மாதிரியான தொழிற்சாலைகள் இங்க கிடையாது, பெரிய பெரிய தொழிற்சாலை வசதிகள் வேலை வாய்ப்புகள் இங்க பெரிய அளவுல இல்ல. காரைக்கால் மீனவர்கள் இலங்கை போனா அங்க இலங்கையில இருக்கக்கூடிய கடற்படை அவங்கள அரெஸ்ட் பண்ணிருது, அந்த திரும்ப அந்த கப்பலை கூட திரும்ப தரதில்ல அப்படின்னு சொல்லி மீனவர்களுடைய விஷயத்த சொல்றாரு. அதுக்கடுத்து சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய புதுச்சேரியில பார்க்கிங் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாரு. எல்லாமே பேப்பரை பார்த்து அடுக்கிறாரு. கொஞ்சம் நல்லா இந்த விஷயத்துக்கு நல்லா நோட் பண்ணுங்க. ஐடி இங்க இந்த ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலையை கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. ஊழல்ல தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சருக்கு பிறகு இன்னொரு அமைச்சரை போட்டாங்க, அந்த அமைச்சருக்கு இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படல. இப்படி சில குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராரு. இந்த குற்றச்சாட்டுகள் யார் மேல குற்றம் சொல்ல முடியும்? ஒன்றிய அரசு தான். புதுச்சேரின்ற ஒரு யூனியன் பிரதேசம், அங்க என்னதான் ஒரு சட்டமன்றமோ முதலமைச்சரோ இருந்தாலும் மேல இருந்து ஒன்றிய அரசு தான் அதை கண்காணிக்குது, அவங்க கட்டுப்பாட்டுல தான் நடக்கும். அங்க ஒரு ஆளுநர் தான் அங்க எல்லாத்தையுமே செய்ய முடியும். அப்போ இது எல்லாமே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வி கேட்கணும். அல்லது நீங்க இங்க முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இதை கூட நீங்க அங்க கேட்டு வாங்காத அளவுக்கு நீங்களா என்னங்க முதலமைச்சர், உங்களையா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பிரதேசத்துடைய ஒரு முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கணும். இது எதையுமே சொல்லாம வரிசையா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டு, அதனால மக்களே திமுகவை மட்டும் யாரும் நம்பிடாதீங்க அப்படிங்குது. உன்னை தற்குறின்னு சொல்லாம ஆச்சரியக்குறினா சொல்லுவாங்க. விட்டா போலீஸை கையை கடிக்கிறீங்க, இல்லைன்னா புதுச்சேரியில இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வரிசையாடிக்கிட்டு திமுகவை மட்டும் நம்பாதீங்க. புதுச்சேரியில திமுகவே ஆட்சி செய்து கொஞ்சமாச்சும் அறிவுன்றது வேணாம், ஒரு அளவுக்கு ஒரு அணு அளவுக்காச்சும் அறிவுன்றது வேணாம். லிஸ்ட் எல்லாம் வரிசையாடிக்கிட்டு அங்க அடக்குமுறை செய்யறது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய பாஜக பத்தி கேள்வி கேட்கறதுல, ஒன்றிய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ரங்கசாமியை பார்த்து கேள்வி கேட்க தெரியல. ஆனா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதனால மக்களே திமுக மட்டும் நம்பிடாதீங்க அப்படின்னா இதெல்லாம் யார் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட்? டேய் யாரா எழுதி கொடுக்குறா டைலாக், இவன் மாட்டு பேசிட்டு போறான்னு ஒரு படத்துல பார்த்திபன் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது கதை. இந்த அளவுக்கு அடிப்படை நாகரிகம் அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாம எங்க போனாலும் திமுக, திடீர்னு தூக்கத்துல முழிப்பு வந்துட்டாலும் ஐயோ திமுக என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் விஜயோடைய அரசியல் செயல்பாடு. சிறுபிள்ளைத்தனமா, அதாவது நான் என்ன சொல்லணும் பின்னாடி வரேன், இன்னும் ரேஷன் கடை மேட்டர் ஒன்று இருக்குது. சரி, இப்ப இதெல்லாம் சொல்லி முடித்தார விஜய். அப்ப புதுச்சேரியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா? அந்த மாநில அரசு அப்படி ஒரு சூப்பரான ஒரு வல்லரசு நாடு கொண்ட ஆட்சியா நடத்திட்டு இருக்குது. புதுச்சேரி கவர்மெண்ட் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் நானும் நீங்களும் மட்டும் சொல்லல, விஜய் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க ரசிகர்கள். அதுல ஒரு பையன் +2 படிக்கிற ஒரு பையன், அந்த பையன்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது, நான் +2 படிக்கிறேன், இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டு தான் வந்திருக்கிறேன், ஏன்பா வந்திருக்கிற? விஜயனா இங்க வரணும், ஏன்னா இங்க எதுவுமே சரியில்லை, புதுச்சேரியில சரியான தண்ணி வசதி இல்ல, தண்ணீர பல கலப்படங்களோட தண்ணீர் குடி தண்ணீரே பல கலப்படங்களோட வந்துட்டு இருக்குது, இதனால அந்த ஊர்ல ஒரு வயசான அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான மக்களுக்கான பிரச்சனை விஜய் அந்த இடத்துல பேசி இருந்தாருன்னா பேசல ஒரு நியாயம் இருந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத திமுகவை மு க ஸ்டாலினையும் குறை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் விஜயோட ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுக்குறா அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க புதுச்சேரியில போயிட்டீங்கன்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க ஒயின் ஷாப் தானே ஃபேமஸ். பல ஊர்கள்ல இருந்து புதுச்சேரிக்கு ஏன் சுற்றுலா பயணிகளா போறாங்கன்னா, அங்க மதுபானங்கள் பெரிய அளவுல இருக்கும், குறைந்த விலையில கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஒயின் ஷாப் தான் பெரிய அளவுல ஃபேமஸ். புசியானந்து கூட ஏதோ ஒரு கடை இருக்குன்றாங்க, அது உண்மையா போயான்னு தெரியல. அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தனியார் விடுதிக்கு இந்த மதுபான கூடங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பல வகையான மோசடிகள் அந்த இடத்துல நடந்திருக்குது. இந்த மோசடி குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ யாரும் இந்த குற்றச்சாட்டை சொல்லல. அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சாய் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ, அவர் இந்த குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி ஐஎம்எஃப்ங்கிறது அந்த ஒயின் ஷாப்புகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது. இந்த ஐஎம்எஃப் லைசன்ஸோட விஷயத்துல கோடிக்கணக்கான ஊழல்கள் நடந்திருக்குது, சமீபத்தில் மட்டுமே ஒரு 12 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு.
அந்த குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி காங்கிரஸ் அந்த குற்றச்சாட்டை கையில் எடுத்து பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இதை வச்சு பெரிய அளவுல அங்க ஒரு மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப அங்க ஊழல் பெரிய அளவுல மலிஞ்சு போய் கிடக்குது. அது இல்லாம போலி மருந்தகங்கள், அதாவது ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனில போலியான மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்து கம்பெனிக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டு இருக்கு. இது அரசுக்கு பல வகையான ஊழல் லஞ்சங்கள் பெரிய அளவுல பங்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல போலி மருந்துடைய பிரச்சனை புதுச்சேரியில பெரிய அளவுல இருக்குது. கோவில் சொத்து, பல எம்எல்ஏக்கள் கோவில் சொத்துக்குடைய நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அபகரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து புதுச்சேரி மேல குற்றச்சாட்டு. நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் இந்த பேப்பரை பார்த்து படிச்சாரு அந்த குற்றச்சாட்டு இல்ல. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து இது மாதிரியான ஊடகங்கள்ல இன்னைக்குமே அந்த ஆர்டிகல் இன்னுமே இருக்கு. யாருனாலும் போய் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம ஸ்கிரீன்ல காட்டிட்டு தான் இருக்கோம். இது மாதிரியான கோவில் நிலங்களை அபகரிக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு. இதையும் தாண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? என்னடா இந்த அரசு ஒண்ணுமே பேச மாட்டேங்குது, வாய மூடி அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சி தானே இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. ஒன்றிய அரசு இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்குது. நீங்க கூட்டணியில இருக்கும் போது கூட உங்களை ஒரு ஆளுநர் இந்த அளவுக்கு போட்டு ஆடி படைச்சிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து நீங்க வாயை திறந்து பேச மாட்டீங்க. ஒரு மாநில அரசு மேற்கு வங்கத்துல ஆளுநர் வச்சு அட்டூழியங்கள் செய்யும் போது மம்தா பானர்ஜி ரோட்ல வந்து பிரச்சனை பண்றாங்க, ரோட்ல வந்து தனக்கான உரிமை நிலைநாட்டுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் ரவி இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் கொடுக்கும்போது திமுக முறையான பதிலடி கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தனக்கான நீதியை வாங்கிட்டு வராங்க. கேரளாவோட ஆளுநர் பல வகையான பிரச்சனைகள் கொடுக்கும்போது கேரளாவோட மாநில அரசு அதுக்கான முழுமையான எதிர்வினையை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரங்கசாமி எதையுமே அதை பத்தி பேசாம இத்தாண்டி ஒரு சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு அமைதியா வந்துட்டு அமைதியாவே போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான முறையான அவங்களுக்கான உரிமையை கூட வாங்கி தர முடியாத ஒரு திறனற்ற ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து புதுச்சேரியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் விஜய் அந்த இதெல்லாம் சொன்னார்ல, இங்க ஐடி வரல, இங்க முறையான பாத்ரூம் இல்ல, பார்க்கிங் இல்ல, அதெல்லாம் இதோட வெளிப்பாடு தான். அப்ப இதை எதையுமே கேட்டு வாங்க முடியாத அல்லது ஊழலை கட்டுப்படுத்த முடியாத, கோயில் நிலங்களை பாதுகாக்க முடியாத இந்த ஒரு ஆட்சியை எதிர்த்து கேட்கறதுக்கு வக்கில்ல. அங்க போயிட்டு திமுக பத்தி குறை சொல்லுவாரு. ஆனா ரங்கசாமியோட ஆட்சி ஒரு சூப்பர் ஆட்சின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டு வருவாரு. இது எல்லாத்தையுமே ஆட்சி அடக்கி ஆளக்கூடிய ஒன்றிய அரசு நோக்கி ஒன்றிய அரசு அப்படி சொல்லி லேசா அப்படி கிள்ளி விட்டுட்டு தான் வருவாரே தவிர அந்த ஒன்றிய அரசு பேர் பாஜக அப்படிங்கிற வார்த்தை கூட விஜய் வாயில இருந்து வராதுன்னா அப்ப விஜய் இந்த எழுதி இன்னைக்கு வச்சு படிச்சாரு 5 பக்கம் 6 பக்கம். இந்த 5 பக்கம் 6 பக்கத்துக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு இப்போ மச்சம் புரியுதா? ஏன்னா விஜய் வந்து இங்க எப்படி அதிமுக கூட கூட்டணிக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தோ எடப்பாடி பழனிசாமி நோக்கியோ ஒரு வார்த்தை இங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா கூட அதிமுக ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களை பத்தி நாங்க பேசுறது இல்ல அப்படின்னு எப்படி நழுவிட்டு இருக்கிறாங்களோ, இங்க ஒரு கூட்டணிக்கு எப்படி திட்டம் இருக்குதோ அதே மாதிரி புதுச்சேரியிலுமே கூட்டணிக்கான ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறதாலதான் என்ஆர் காங்கிரஸ் பத்தி அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் ஊழலை பத்தி வாயை திறக்காம அவங்கள ஒரு புகழ்ந்து ஒரு நல்ல அரசு வல்ல அரசு அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு வர்றது காரணமும் இதுதான். ஆக மொத்தத்தில் இதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் முழுக்கவே இங்க பாஜக தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. அதுக்கடுத்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ரேஷன் கடை மேட்ரு இறுதியா அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். விஜய் அவரோட பேச்சுல சொன்னாரு, இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு பகுதினா அது புதுச்சேரி அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. இந்தியாவிலேயே எல்லா இடங்களிலும் ரேஷன் கடை இருக்குதான், புதுச்சேரியில மட்டும்தான் ரேஷன் கடை இல்லையா? ஐயோ, இதை என்னத்த சொல்றது? அதாவது நான் என்னமா என்னோட ஒரு தனிப்பட்ட கோரிக்கை, நாம் தமிழர், திமுக, விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான கட்சியை சேர்ந்தவங்க இனி விஜய் யாருமே நீங்க தடுக்காதீங்க, விமர்சிக்காதீங்க. ஏன்னா அவரு போக்குல அவர் விட்டுட்டீங்க வைங்களேன், அவரா ஒவ்வொன்னா வெளியில சொல்லி சொல்லி தன்னுடைய அறிவு என்ன, தன்னுடைய அரசியல் புரிதல் என்ன எல்லாத்தையுமே அவரா விஜய் அம்பலப்பட்டு போயிடுவாரு. இன்னைக்கு அந்த மேடையில 6 நிமிஷத்துக்கு மேல பேசுறது ஸ்கிரிப்ட் இல்ல, முழுக்க பார்த்து படிக்கிறாரு. பார்த்து படிச்சாலும் தப்பு பிழையுமா இருந்த அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்லையா? புதுச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு சொல்லி யார் சொன்னா? புதுச்சேரி குறைஞ்ச வச்சோம் நம்ம எதை பேச போறோமோ அதை பற்றி ஒரு கூகுள் சர்ச் பண்ணிட்டு வர வேணாம். அது எதையுமே பண்ற கிடையாது. எவ்வளோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறேன் நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருக்கிறாரு. புதுச்சேரியில இன்னைக்கு தேதிக்கு இந்த 2025 நிலவரப்படி 515 ரேஷன் கடைகள் அந்த இடத்துல இருந்திருக்குது. ஒரு சின்ன பகுதி தான், நம்ம சென்னை அளவு கூட இருக்காது. ஒரு சின்ன பகுதிக்கு 515 ரேஷன் கடைகள் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 3,69,224 ரேஷன் கார்டுகள் இருக்கு. இந்த மக்கள் ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அது எப்பனா ரங்கசாமி முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு பாஜக கூட்டணி வச்சதுக்கு பிறகு ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேரு டிபிடி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒரு அர்த்தம். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ரேஷன் கடைகளுக்கு வந்து மக்கள் பொருள் வாங்க தேவையில்ல, உங்களுக்கு ரேஷன் தர மாட்டோம், நீங்க ரேஷன் வாங்குறதுக்கு என்ன காசு வருதோ அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம இங்க கேஸ்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா, கேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க மானியம் தருவோம், அக்கௌண்ட் நம்பரை நீங்க கேஸோட இணைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் மாசம் 200 300 மானியம் தருவாங்க. 200 100 ஆச்சு, 50 ஆச்சு, 30 ஆச்சு. இன்னைக்கு அந்த மானியம் சுத்தமா போச்சு, ஒட்டுமொத்தமா நாம இழுத்துப்பட்டு முடியாச்சு.
அந்த மாதிரி ரேஷன்களை ஒழிக்கிறதுக்காக அங்க இந்த டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு அங்க ரேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட 2014 இருந்து 2016 இருந்து 2024 வரைக்கும் ரேஷன் கடைகள் ஒரு 8 வருஷத்துக்கு அங்க ரேஷன் கடைகள் இல்ல. அதுக்கடுத்து மக்களுடைய குற்றச்சாட்டுகள் கோரிக்கைகள் பெரிய அளவுல எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டாச்சு. எப்போ திறந்தாங்கன்னா 2024 ரேஷன் கடைகள் திறந்தாச்சு. போன வருஷமே ரேஷன் கடைகள் திறந்து புதுசா ரேஷன் கடைகள் எல்லாமே திறந்தாச்சு. இன்னைக்கு தேதிக்கு புதுச்சேரியில 515 ரேஷன் கடைகள் அங்க இருந்துட்டு இருக்குது. சமீபத்துல தீபாவளி போகும்போது தீபாவளிக்கான பரிசு அங்க கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்போ விஜய் கிட்ட நம்ம சொல்றது அதுதான், ஒரு டேட்டாவை பேசுறீங்களா, எழுதி கொடுக்குறோம், ஓகே, எழுதி கொடுத்தாலும் அதை ஃபேக்ட் செக் பண்ண மாட்டீங்க. ஏங்க ஒரு யூடியூப் சேனல் நாங்க இன்னைக்கு உட்காந்து ஒரு விஷயத்தை பேசுறோம்னா இவ்வளவு டேட்டா எடுக்கிறோம். வெறும் புதுச்சேரியில 515 ரேஷன் கடை இருக்கு எத்தனை நாங்க பேசிட மாட்டோம். இதை போய் புதுச்சேரி கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்றோம், அவங்களுடைய உணவு பாதுகாப்புத்துறை வெப்சைட்ல போய் செக் பண்றோம். இவ்வளவும் செக் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி தான் ஒரு நியூஸை நாங்க யூடியூப் சேனல் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஒரு கட்சியோட தலைவருங்கிறீங்க, இத்தனை பேருக்கான தலைவர் இருக்கிறீங்க, ஒரு எழுதி கொடுத்தா அப்படியே பேசிட்டு வந்தாரு. நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு அப்படி சொல்லி பஞ்ச் டைலாக் அடிச்சு வந்துட்டு விஜயோடைய அரசியல் எவ்வளவு ஒரு தற்குறித்தனமானது, அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாம வெறும் திமுக எதிர்ப்புன்னு எவனோ மண்டையில திணிச்சு விட்டுட்டான். அதை வச்சு யாரோட அரசியல் ஆதாயம் இங்க நடந்துட்டு இருக்குது. அதுக்காக செயல்படக்கூடிய நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் மட்டுமே விஜய் அப்படிங்கிறது இன்னைக்கு விஜயோடைய செயலாளர் இந்த இடத்துல புரிஞ்சுட்டு வந்திருக்குது. ஓகே, இதுக்கு நடுவுல அங்க போலீஸ் இந்த கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு எல்லாம் செஞ்சுட்டு இருக்க நேரத்துல மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒருத்தருக்கு செக் பண்ணும்போது கீங் சவுண்ட் வருது. என்னப்பா சவுண்ட் வருது, என்னன்னு காட்டுன்னு பார்த்தா உள்ள பார்த்தா ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு, கன் வச்சிருக்கான் சொல்லி டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கடுத்து யார் அவர் என்னன்னு கேட்கும்போது அவர் கன்னியாகுமரியை சேர்ந்த அவரோட பேர் டேவிட். அவர் இதுக்கு முன்னாடி சிஆர்பிஎஃப் அதிகாரியை வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்போ அந்த வேலையை விட்டு வந்ததுக்கு பிறகு தாவேகாவுடைய பிரபு இருக்காரு, டாக்டர் பிரபு யாருன்னா இவர் தன்னை உள்ளுக்குள் விஜயா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு பல் டாக்டர். இவரு போகக்கூடிய இடமெல்லாம் இவரை வச்சு ஒரு 2-3 பேரை செல்போன்ல கேமரா எடுக்க வச்சுட்டு நான் இன்னைக்கு போய் அதை செஞ்சேன், இன்னைக்கு போய் இதை செஞ்சேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பிள்ளை காணா போச்சு. அந்த காணா போன சின்ன பிள்ளைய போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. இது அந்த சின்ன பிள்ளையோட பேரண்ட்ஸ் இவர் கையில புகார் கொடுக்குற மாதிரியும், இவர் போய் அங்க போய் துப்பாக்கி படத்துல விஜய் மாதிரி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்ச மாதிரியும் இவரே ஒரு பில்டப் போட்டு பாப்பல. அந்த டாக்டர் பிரபு இருக்கார்ல, பிரபுவுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியவர் தான் இந்த டேவிட். அவரு தான் வித் லைசன்ஸோட தான் இந்த கன் வச்சிருக்காரு. அப்ப லைசன்ஸோட கன் வச்சிருக்கோம் இதெல்லாம் விசாரிச்சாங்க. புதுச்சேரி போலீஸ் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அதுலயுமே சில நேரம் கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுல என்னன்னா பத்தியா திமுக துப்பாக்கியோட வந்தா நாங்களா எங்கெல்லாம் பயங்காட்டிட்டு நினைக்கிறேன்னு சொல்லி இதுக்கும் திமுக மேல குறை சொல்றாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.